இன்னைக்கு பார்க்க போறது எதை பத்தினா பேர்ட்ஸ், அதாவது பறவைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, உங்களுக்கு பறவைகளை பத்தி என்னெல்லாம் தெரியும் சொல்லுங்க பாப்போம். டீச்சர் நான் சொல்றேன் எங்க சொல்லு பாப்போம். அது வந்து டீச்சர், பறவை நல்லா பறக்கும் டீச்சர். அப்புறமா வந்து காக்கா காக்கான்னு கத்தும். அப்புறமா குயில் வந்து கூ கூன்னு கத்தும்னு நினைக்கேன். அப்படியே கழுதை எப்படி கணிக்கும் சொல்லி கணச்சு காணியா? ஆசிரியரே, இது அவுட் ஆஃப் சிலபஸ். இதெல்லாம் மட்டும் தெரிஞ்சு வச்சிருங்க. சப்ஜெக்ட் ரிலேட்டடா 4 நல்ல வார்த்தையை சொல்லுவான்னு பார்த்தா காக்கா காக்கான்னு கத்துமா, குயில் கூக்குன்னு கத்துமா, அதுல வேற டவுட் வேற. டீச்சர் நான் சொல்றேன். இனமே நீ தூங்கலையா? அனுபவம் டீச்சர், நான் மத்த டீச்சர் கிளாஸ்ல தான் நல்லா உறங்குவேன். ஆனா உங்க கிளாஸ்ல கண் கொத்தி பாம்பு மாதிரி கவனிப்பேன். சரி நம்பிட்டேன். சொல்ல வந்தது சொல்லு. ஆசிரியர் அவர்களே, இந்த சிவா சொன்னால காக்கா வந்து காக்கான்னு கத்தும். அது ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. ஏண்டா அதுக்கு என்ன? காக்கானா காக்கான்னு தானே கத்தும், அதுல என்ன இருக்கு? ஐயா டீச்சர், உங்களுக்கு தெரியவே இல்லை பாருங்க. காக்கா காக்கான்னு கத்துதுன்னா அதுக்கு சோறு வைக்கணுமா, இல்லனா அது நம்மகிட்ட சண்டை போட்டுட்டு போயிருமா. ஆமா டீச்சர், இது எங்க அம்மாவும் சொல்லிருக்கு. அது மட்டும் இல்ல, சாப்பாடு தவிர மத்த டைம்ல வந்து காக்கா வந்து வீட்டு வாசல்ல கத்திச்சினா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்களாம். உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது ஒண்ணு, அந்த பிளாக் போர்டு கிட்ட பேசிட்டு போறது ஒண்ணு. நீங்க யாரும் சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். பேர்ட்ஸுக்கு அதோட உடல் ஃபுல்லா சிறகுகளால மூடப்பட்டிருக்கும். இது மொத பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அதோட இறக்கையும் சரி, அதோட வால் பகுதியிலையும் சரி, அந்த இறகுகள் வந்து ரொம்ப நீளமா இருக்கும். அப்புறமா ஃபைனல் ஒன், உலகத்திலேயே மிக உயரமாக பறக்கும் பறவை எதுன்னா அது கழுகு. வாவ், வேற லெவல் டீச்சர். இந்த மாதிரி விஷயம் இதுவரை எங்களுக்கு தெரியவே தெரியாது டீச்சர். உங்களுக்கு எல்லாம் 1000 கிளாஸ் தட்டினாலும் பத்தாது டீச்சர். எல்லாரும் டீச்சர் கிளாஸ் பண்ணுங்க பாப்போம். டேய், அது கிளாப்ஸ் இல்லடா, கிளாப் பண்ணுங்கன்னு சொல்லிடா லூசு பையலே. இவன் ஒருத்தன் கிராமர் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுக்காண்டியே வடசைடுல இருந்து பஸ் பிடிச்சு வரான். என்ன எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க? ஒரு கிளாப் தட்டினா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? டீச்சர் எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம சொல்லி வந்திருக்காங்க, எல்லாரும் தட்டுங்க. எரும மாடு எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்காது. டீச்சர், இதோட நமக்கு செகண்ட் யூனிட் முடியுது. ஆமா, நம்ம செகண்ட் யூனிட்டை வெற்றிகரமா முடிச்சிட்டோம். ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ப்ராஜெக்டோட ஹெட்டிங் என்னன்னா பேர்ட்ஸ் ஃபெதர் கலெக்ஷன்ஸ். டீச்சர், மேக்ஸிமம் எத்தனை ஃபெதர்ஸ் வைக்கணும்? இப்ப ரொம்ப முக்கியம். ப்ராஜெக்டே வேண்டாம்னு சொல்லலான்னு பார்த்தா இவ வேற எத்தனை ஃபெதர் ஒட்டணும்னு சொல்லி கேட்டா. சரி விட்ராமானோ. இப்ப நம்ம வேண்டாம்னு சொன்னா என்ன டீச்சர் பண்ண வேண்டாம்னு சொல்ல போறாங்க? டேய் சிவா, நீ வர வர அந்த படிப்புக்கு ஓவரா சப்போர்ட் பண்ற. ஃப்ரெண்டையும் பார்க்க மாட்டேன் பாத்துக்க. அடே, நான் நியாயத்தை சொன்னேன், அது ஒரு குத்தமாடா? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். மேக்ஸிமம் 10 ஃபெதர்ஸ் ஆது இருக்கணும். எனது 10? பக்கத்து வீட்ல உள்ள கோழிட்ட இருந்து ஒரு இறக ஆட்டையை போடலாம். அப்புறமா ஏத்த வீட்ல இருக்கக்கூடிய வாத்துட்ட இருந்து ஒன்னு ஆட்டையை போடலாம். டெய்லியும் வீட்டுக்கு காக்கா வரும், அதுகிட்ட போய் ஒரு இறகு கேட்டா அது என்ன தரவாத்தையும் மண்டையிலே கொத்தி வைக்கும். அப்புறமா வீட்ல லவ் பேர்ட்ஸ் இருக்கு, அதுல இருந்து ஒரு 2 ஒரு வீடலாம். ஐயா டீச்சர், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒரு 4 சொல்லுங்க. டேய், 10 எங்க இருக்கு, 4 எங்க இருக்கு? வெளுத்து போய் பாத்துக்க. சரி டீச்சர், உங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம், ஒரு 5. டேய், வெளுத்துருவேன் பாத்துக்க. 5 6ன்னு சொன்னீனா 10னா 10 தான். ஆமா டீச்சர், நீங்க மேக்ஸிமம் தான 10ன்னு சொன்னீங்க. மினிமம் நாங்க எத்தனை வேணாலும் ஓட்டிக்கலாம் தானே? அப்படியே சொன்னேன், எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. மேக்ஸிமம் 20, மினிமம் 10. ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு வந்தா மார்க், இல்லனா மார்க் இல்ல. டீச்சர், கொஞ்சம் கருணை காமிங்க டீச்சர். சரி, ஒன்னு பார்த்தாலும் பாவமா இருக்கு. ஒரு மினிமம் 8, மேக்ஸிமம் 20. ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். ஸ்டூடண்ட்ஸ், ப்ராஜெக்ட்டை சாட்டர்டே சண்டே முடிச்சு மண்டே என்கிட்ட சப்மிட் பண்ணிருக்கணும். ஒருவேளை மண்டே சப்மிட் பண்ணலனா மார்க் கிடையாது. ஓகே டீச்சர். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். தேங்க் யூ டீச்சர்.